தமிழ் மொழியில உள்ள செழுமைய, அந்த தமிழ் மொழியில உள்ள அன்பை, அந்த தமிழ் மொழியில உள்ள அறத்தை, அந்த தமிழ் மொழியில உள்ள இரக்கத்தை, அந்த தமிழ் மொழியுடைய கருணையை, அந்த தமிழ் மொழிய பெருமையை உணர்ந்ததனால 8 வயசா இருக்கும்போது தன் தாயிட்ட எனக்கு 24 வயசான பிறகு நான் உலகம் முழுமைக்கும் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வேண்டும் என்று தாயிடம் சொல்லி 24 வயதாகி கிறிஸ்தவ மதத்தை பரப்ப தமிழ்நாடு வந்த ஒரு பாதிரியார். யாரு? நீங்க பான் கிறிஸ்டியானிட்டி சொல்றீங்களா? நீங்க தமிழ்நாட்டுல ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி கிறிஸ்தவரை மாறிப்பீங்க. அவன் காலகாலமா கிறிஸ்தவன், 2000 வருஷமா கிறிஸ்தவனா இருந்த ஒருத்தன் இங்க கிறிஸ்டியானிட்டியை பரப்ப வந்தவன், கிறிஸ்தவ மரத்தை பரப்ப வந்தவன், இயேசுவின் பெருமைகளை பரப்ப வந்தவன், அகநானூரையும் புறநானூரையும் பதிற்றுப்பத்தையும் பரிபாடலையும் திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் படித்து ஜோசப் பெஸ்கியின் பேரை வீரமா முனிவர்னு மாத்தி தேம்பாவணி அப்படிங்கிற இயேசு காவியத்தை தமிழ் எழுதிட்டு போயிட்டான். அந்த ஜோசப் பெஸ்கியை விட நீங்க பெரிய இவரா? அந்த ஜோசப் பெஸ்கியை விட நான் கேட்கிறேன், நீ சேப்பியார் மர்மம் தானே, ஷேக்ஸ்பியர் மர்மம் இல்லையே? நீ ஈஸியான தானே காலேஜ் நடத்துற, ஐரோப்பால காலேஜ் நடத்தலையே? ஏன்னா 32 வருஷமா எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்துறேன் சபாநாயகரே. சரி, 32 வருஷமா எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்தினா சீஃப் மினிஸ்டர் அவ்வளவு பேசணும் இருக்கா? ஏன் கல்வி தந்தைகள், கல்லூரி தாளாளர்கள் தமிழில் பேசுவது இல்லையா? தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான கல்லூரி தாளாளர்கள் தூய தமிழ் பேசிட்டு இருக்காங்க. ஐயா பாரிவேந்தர் பச்சமுத்து அவர் என்ன கல்லூரி தாளர் இல்லையா? உங்களை விட 10 மடங்கு பெரிய ஆளு. அப்பனுக்கு அப்பன் ஐயா எஸ்ஆர்எம் பாரிவேந்தர் அவர் என்ன இப்பதான் பேசிட்டு இருக்காரா?